இறையச்சத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. நோன்புடைய முக்கியமான காரணங்களில் ஒன்று இந்த இறையச்சம். இந்த இறையச்சத்தை எங்களிடத்தில் உண்டாக்கிக் கொள்வதாக இருக்கிறது. இதன் போதுதான் இதனுடைய சந்தோஷம், முழுமையான சந்தோஷத்தை நாங்கள் அடைய முடிகிறது. இந்த சந்தோஷத்தை நாங்கள் அடைகின்றதை நேரத்தை இந்த முக்கியமான பிரமுகர்களோடு பகிர்ந்து கொள்வதில் நாங்கள் மிக மகிழ்ச்சி அடைகிறோம். மாநிலத்தில் முஸ்லிம்கள், தமிழர்கள் ஒற்றுமையாக வாழ்ந்த இடம். இப்பொழுதும் நாங்கள் திரும்ப குடியேறிக் கொண்டிருக்கிறோம். சில காரணங்களால் வெளியேறப்பட்டாலும் இப்பொழுது நல்லிணத்துடன் இன்று மேல்குடியேற்றங்கள் நடைபெறுகின்றது. இதன் அடிப்படையில் எங்களுக்கு இடையிலான உறவுகளை வளர்ப்பதற்கான சகல நடவடிக்கைகளையும் நாங்கள் மேற்கொள்ள வேண்டியுள்ளது. இந்த அடிப்படையிலேயே இந்த இஃப்தார் நிகழ்வுகளுக்காக உங்களை நாங்கள் அன்போடு வரவேற்கிறோம். வணக்கம். அதற்கும் அனைத்து சகோதரர்களுக்கும் இஃப்தார் ஏற்பாடு செஞ்சதுக்கான எங்களுடைய முக்கிய காரணம் முஸ்லீம்கள் எங்கெங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க, எப்படியான முறையில் வாழ்ந்தாங்க, இப்போ என்ன சூழ்நிலையில் இருந்து கொண்டிருக்கிறாங்க என்கிறத நாங்கள் உங்களுக்கும் அனைத்து மக்களுக்கும் அகில இலங்கைக்கும் நாங்கள் எடுத்து காட்டுவதற்கான ஏற்பாடு தான் நான் செஞ்சிருக்கிறது. என்றும் கூட நாங்கள் இறைவன் பற்றியும் இறைவனுடைய மகிமை பற்றியும் அதனால் எல்லோரும் எவ்வாறு வாழ வேண்டும் என்பதை மௌலவி அவர்கள் சொன்ன அந்த ஒவ்வொரு வார்த்தைகளும் இந்த இடத்திலே ஒவ்வொருவரையும் மனித குலத்தின் மீதான விருப்பங்களை நோக்கிய பாதையை காட்டியிருக்கின்றது. நபிகள் நாயகம் கூட ஒரு காலகட்டத்திலே சிறுவனாக இருக்கிற பொழுது படித்திருக்கிறேன். அவர் ஊராக சென்று தன்னுடைய மக்கள் ஏழைகள் வாழுகின்ற கிராமங்களிலே அவருடைய வாழ்க்கை எவ்வாறு இருக்கிறது என்று பார்த்திருக்கிறார். ஒரு நாள் ஒரு வீட்டிலே அலுவலர்கள் இருக்கிற பொழுது அவர் அந்த வீட்டை எட்டி பார்த்திருக்கிறார். ஒரு தாயார் வெறும் பேரிந்து பழத்தினுடைய விதைகளை ஒரு வெறும் பானையிலே போட்டு அதனை ஒரு கரண்டியால் கிளறி பசியிலே வாடுகின்ற பிள்ளைகளுக்கு சொல்லியிருக்கார், இன்னும் கொஞ்ச நேரத்திலே சோறு வெந்திரும், நான் உங்களுக்கு சாப்பாடு தருகிறேன், நீங்கள் பொறுங்கள் என்று அவர் சொல்லியிருக்கார். இதை நபிகள் நாயகம் அவர்கள் பார்த்து கொண்டே இருந்தார். ஆனால் அது வெறும் பெரிந்து விதைகள் எவ்வாறு அமையும்? அந்த குழந்தைகள் அதற்காகவே காத்திருந்து அவர்கள் கலைத்து நித்திரை கொண்டதன் பிற்பாடு அந்த தாயும் அதனை இறக்கி வைத்துவிட்டு படுத்து விடுகிறார். இதனை பார்த்த நபிகள் நாயகம் இரவு கூலியை பிரித்து அதற்குள்ளால் இந்த உணவுப் பொருட்களை போட்டு அந்த குடும்பங்களை காப்பாற்றுகிறார். ஆகவே ஒரு கடவுள் வடிவிலே வந்த இறை தூதர்கள் எல்லாம் மனித குல விடுதலைக்காக தங்களை அர்ப்பணித்திருக்கிறார்கள். இதனைத்தான் ஒவ்வொரு மதமும் சொல்லுகிறது. ஒவ்வொரு மதமும் அதனைத்தான் வலியுறுத்துகிறது. இங்கே எல்லோருக்காகவும் எல்லோரும் வாழ வேண்டும் என்பதற்காகவும் மௌலவியர்கள் வேண்டினார்கள். இதனையே கிறிஸ்தவ மதத்திலும் எல்லாம் வல்ல விரைவா என்று தொடங்கி எந்நாட்டவர்க்கும் அருளந்து முடிக்கிறார்கள். அதே போல இந்து மதத்திலும் தென்னாடுடைய சிவனையை போற்றி எந்நாட்டவர்க்கு முறைவாக போற்றி யாரும் ஒரே யாவரும் கேள்வியும், இதெல்லாம் எந்த மதம் சார்ந்து மதம் கடந்து எல்லோரும் ஒற்றுமையாக வாழுகின்ற ஒரு வாழ்க்கையை இந்த மதங்கள் சொல்கிறது. ஆனால் மனிதர்கள் இப்பொழுது அதனை புரிந்து கொள்வது மிக குறைவு. மனித வாழ்வோடும் மனித எண்ணங்களோடும் இருக்கிற நாங்கள் அந்த உண்மைகளை புரிந்து கொண்டோமானால் எங்களிடம் இருக்கிற வேறுபாடுகளை நாங்கள் தூரத்தை வைக்க முடியும். நீங்கள் இங்கே ஆரம்பத்திலே சொன்னது போல தலைவர் அவர்கள், உங்களிடமும் சில சில மனக்காயங்கள் உண்டு. அதே போல தமிழர்களிடமும் எங்களுடைய சகோதரர்களான தமிழர்களிடமும் கூட அந்த ஆறாத மனக்காயங்கள் உண்டு. அந்த ஆறாத மனக்காயங்களை நாங்கள் திரும்ப கொடுவதன் மூலம் எங்களால் அதற்கான தீர்வை எட்ட முடியாது. இனிவரும் நாட்கள், இனிவரும் காலங்கள் எவ்வாறு எங்களுக்குள் ஒரு நல்ல ஆரோக்கியமான வாழ்வு, அந்த வாழ்வுக்கான ஒற்றுமை எவ்வாறு அமைய வேண்டும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் தமிழ் பேசுகின்ற, தமிழை தாய்மொழியாக கொண்ட, மதத்தால் மட்டும் பிரிந்திருக்கின்ற நீங்களும் நாங்களும் ஒரு பலமான இனமாக இந்த மண்ணிலே பரிணமிக்க முடியும். நாங்கள் மதத்தால் மட்டும்தான் பிரிந்திருக்கிறோம், மொழியால் அல்ல. எங்களுக்குள் இருக்கிற அந்த உறவை பலமாக்குவதானால் வடக்கு கிழக்கில் கூட வாழுகிற ஒவ்வொரு தமிழ் பேசுகின்ற உறவுகளும் ஒரு பலமானவர்களாக நாங்கள் வாழ வேண்டுமானால் அது ஒரு எங்களுக்கு இருக்கிற நல்ல எண்ணங்களையும் விலை அந்த சிந்தனைகளையும் அது மேலும் மெழுகூட்டி வளர்க்க வேண்டும். தமிழர்கள் எவ்வாறு எந்த ஒரு வலிகளையும் வேதனைகளையும் சுமந்த வாழ்வை கடந்திருக்கிறார்களோ அதே போல உங்களிடமும் அந்த வலிகளும் வேதனைகளும் இருக்கிறது. தமிழர்களுக்கு ஒரு தீர்வு இல்லாமல் போனால்
அடுத்தது உங்களுக்குத்தான் எங்களை விதியும் கூட இலங்கையிலே எழுதப்படாமல் இருக்கிறது. ஆகவே நீங்களும் நாங்களும் தான் ஒற்றுமையாகவும் பலமாகவும் இருக்கிற பொழுது வடக்கு கிழக்கிலே ஒரு கௌரவமான நிரந்தரமான நீடித்து நிலைக்கக்கூடிய ஒரு வாழ்வை, அரசியல் வாழ்வை எங்களால் உருவாக்க முடியும். அந்த அரசியல் வாழ்வுக்காக நாங்கள் எல்லோரும் பலமாக இருக்க வேண்டும். அந்த பலம் வெறும் பேச்சுக்களாக வாய்மொழிகளாக இல்லாமல் உறவு ரீதியான எங்களுடைய செயல்பாடுகளில் அது கட்டி வளர்க்கப்பட வேண்டும். அது ஒரு பெரிய பணி. அந்த பணியை நாங்கள் பீஸ் பில்டிங் அதை எவ்வாறு கொண்டு போகணும் என்பதில் ஒவ்வொருவரும் மனப்பூர்வமாக சிந்திக்க வேண்டும். இது ஒரு நல்ல ஆரம்பம். என்னுடைய வாழ்வில் கூட ஒரு இஃப்தார் நிகழ்வில் நான் கலந்து கொள்வது இதுதான் முதல் தடவை. நான் இவ்வளவு நாளும் என்னை 3ஆம் வகுப்பிலே ராமநாதபுரம் மேற்கு அரசன் தமிழ்கலவன் பாடசாலையில் ரபி டீன்ஸர் தான் என்னுடைய வகுப்பாசிரியர். ஆனால் அந்த காலத்தில் நான் அங்கே 90 முஸ்லீம்கள் இருந்தார்கள். அந்த காலத்தில் என்னோடு சம்சுதீன் இலாம் கண்ணன் என்று நாங்கள் சொல்லிக் கொள்வது இப்போ எங்கள் வட்டக்கட்சியில் இருக்கிற எல்லாரும் நாங்கள் ஒன்றாக படித்தவர்கள். நான் அண்மையிலே புத்தகத்தில் கூட நான் என்னுடைய நண்பர்களை சந்தித்தேன். அவரே ரவி டீன்ஸருடைய காலத்தில் நான் படித்தது. அதுக்கு பிற்பாடு நான் 84ஆம் ஆண்டு காப்போட்ட சாதாரண தர பரீட்சை எழுதுகிற போது கிளிநொச்சி மகா வித்தியாலயத்திலே ஆட்சிக்குழு அதிபராக இருந்த வாரூக் அவர் தான் எங்களுடைய பிரதான முகாமையாளர், எங்களுக்கான மெயின் சூப்பர்வைசர். அவருடைய அந்த நிர்வாகம், அவர் நடத்துகிற முறை, அவர் கோல வச்சிருந்த முறைகள் எல்லாத்தையும் நான் இப்பொழுதும் சிந்தித்து பார்ப்பது உண்டு. MM மன்சூர் அவர்கள் வடமாநில கல்வி பணிப்பாளராக இருந்தவர். இருந்த காலத்தில் சில வேளை முஸ்லீம் சகோதரர்கள் அவரே பேசுவார்கள். அவர் தமிழருக்கு தான் செய்தவர், முஸ்லீம்களுக்கு ஒன்றும் செய்ய என்று கூட சொல்வார்கள். அவ்வளவு தூரம் கல்வியையும் ஒற்றுமையையும் வளர்ப்பது ஒரு பங்காற்றிய மனிதன். அதே போல இமாம் என்று சொல்லி கிளிநொச்சியில் ஒரு உதவி கல்வி பணிப்பாளர் இருந்தார். அவர் பேசுகிற பொழுது அவருடைய தமிழ் ஒரு தமிழரால் பேச மாட்டார், அவ்வாறு நல்ல தமிழ் பேசுவார். அவரை நான் ஒரு முறை கொழும்பிலே சந்தித்து நான் பேசியிருக்கிறேன். அவர்கள் இவ்வாறான மனிதர்கள் எல்லாம் பலமாக ஒற்றுமையாக இருந்தவர். இங்கே கூட கல்வி பாஞ்சாங்க ஒரு ஐயா பட்டிமன்றம் நடத்தின ஒரு காலத்தில் நாங்கள் அவரோடு சேர்ந்து இவ்வாறான மனிதர்கள் கலை ரீதியாக தமிழ் ரீதியாக நாங்கள் ஒற்றுமையாக இருந்திருக்கோம். நான் அடிக்கடி இந்த யூடியூப்பிலே கம்பன் கழகத்திலே போட்டு பார்ப்பது பர்வீன் சுல்தானா அவர்களுடைய கம்பன் கழக பேச்சுக்கள். நீங்கள் நிச்சயம் பார்க்க வேண்டும். பர்வீன் சுல்தானா அவர்களுடைய கைவிரல் அசைவுகள், பேச்சுக்கள், அந்த ராமாயணத்தை அப்படியே நுனிவிரலிலே கொண்டு வந்த விதம். நான் எங்கேயாவது ஒரு இடத்திலே பேச வேண்டும் என்றால் நான் பார்ப்பது பர்வீன் சுல்தானா அவர்களுடைய பேச்சை தான். அதை பார்த்துவிட்டு என்னுடைய பொருளை வைத்திருப்பேன். ஆனால் அவர் பேசுகின்ற விதம், அவருடைய உடலசைவு, முகத்திலே கொண்டு வருகிற அந்த உணர்வுகள், கை விரல்கள் ஆடுகிற விதங்கள் எல்லாம் ரசித்து நான் பார்த்த காலங்கள் நிறைய உண்டு, இப்பொழுதும் தான். ஆகவே இவ்வாறான மனிதர்கள், இவ்வாறான எங்களுக்கு இருக்கிற உறவுகள், தமிழால் ஒன்றிணைந்தவர்கள், நாங்கள் அதனை கட்டி காப்பதற்கு பலமாக இணைய வேண்டும். கடந்த காலங்களையே நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்ற சூழலை விட வேண்டும் என்று நான் சொல்லவில்லை. அதை விட்ட தவறுகளை திருத்திக் கொண்டு எங்களுடைய காலத்தை நாங்கள் ஒரு நல்ல பலமானதாக கட்டி வளர்ப்போம், ஒன்றாக இணைவோம் என்று கூறி இந்த நல்ல நிகழ்விலே எங்கள் மண்ணில் இப்படி ஒரு இஃப்தார் நிகழ்விலே ரமலான் நோன்பிலே பங்கு கொள்ளுகின்ற இந்த வாய்ப்பை தந்த எல்லாம் நல்ல இறைவனுக்கும் உங்களுக்கும் நன்றி கூறி